சேனல். இன்னைக்கு வந்து நான் வந்து வெஜிடேரியன் தான் இல்லை, சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். கிச்சன் ரொம்ப மோசமாக இருக்குது, அதை பார்க்காதீங்க. ஜஸ்ட் என் குக்கிங் மட்டும் பாருங்கள். சேப்பக்கிழங்கு அவிய வச்சு வச்சுருக்கேன். சேப்பக்கிழங்கு வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து காரக்குழம்பு வைக்க போகிறேன். அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செய்கிறத பார்த்து வீட்டில் செய்யாதவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சமாக காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கிட்டாச்சு. போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து போட்டுக்கலாம். கையோடு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, வதக்கிக்கலாம் நல்லா. வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து எஸ் அகல்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப குட் கமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடணும் அப்படின்ட்டு தோணுது. ரொம்ப தேங்க்யூ. அப்புறமேட்டு ரிஷி ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யோசிப்பேன் நம்ம நெக்ஸ்ட் என்ன செஞ்சு போடலான்ட்டு. பட் அவர் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு, டெய்லி குக் பண்ணுறது வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் டெய்லியும் வந்து சில டைம் நான் அவசரமாக குக் பண்ணுவேன், அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரியும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லஞ்ச் மெனுன்னு சொல்லிட்டு நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அது பாருங்கள். மற்றபடி நான் என்ன குக் பண்ணுறேனோ அதையும் நான் மோஸ்ட்லி ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிஷி ப்ரோ உங்களுக்குமே ரொம்ப தேங்க்யூ கமெண்ட் பண்ணதுக்கு. இப்போலாம் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து என்கரேஜிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, பார்ப்போம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்ப்போம்ல, அதனால 2 தக்காளி போதுமானதாக இருக்கும். இதை வந்து நல்லா சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என் பாப்பாவோட பர்த்டே கூட நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ல ஒரு 5-6 பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய பேர் தாங்க. ஏன்னா நான் இப்போ தான் அப்கமிங்கில் இருக்கேன் நினைக்கிறேன். அதனால வந்து ரொம்ப தேங்க்யூ. பிரியதர்ஷினி அவங்க வந்து என் கிளாஸ்மேட். தேங்க்யூ பிரியா. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராகேஷ் ப்ரோ வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேருக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. வெங்காயமும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 3த்தையும் குழம்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓரளவுக்கு மிளகாத்தூள் எல்லாம் வந்து வதங்கினே பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம இதில் புளி ஊற்றணும், அதனால வந்து நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். புளி ஊற்றலாம். கரைச்சிட்டு வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ. ஆனால் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் சேப்பக்கிழங்க வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்தது தான். அதை தோல் உரிச்சிட்டு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேப்பக்கிழங்க இந்த குழம்புல நான் சேர்த்துக்கிறேன். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக எப்படியும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த காய் வந்து நீங்கள் வீட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் அத்தை சூப்பராக இது மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. ஒரு நாள் அந்த ஃப்ரை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது வந்து இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி காரக்குழம்பு சாப்பிடாதவங்க அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். மொத்தத்தில் வந்து இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியே வளவலன்னு மாதிரி இருக்கும் அந்த காய் மாதிரி. அவ்வளோதான், இந்த குழம்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணியும் சட்டியில் வச்சுருக்கிறதுனால கொதிச்சுட்டே இருக்குது. பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.